அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. அன்பே கடவுள், அனைவரும் கடவுள். அன்பு ஆன்மநேயம் கொண்ட பெரியோர்களே, சான்றோர்களே, திருக்குறள்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறவி எதனால் வருது அப்படிங்கன்னா பேதமை. பேதமைன்னா அறிவில்லாமை, அறியாமை, மூட நம்பிக்கை, மெய்யை உணராமல், இப்படிலாம் நிறைய காரணம். அடுத்தது முக்கியமாக என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு யாரும் சொல்லலை. செத்துட்டாக சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சாகாமல் இருப்பது, அதுதான் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் திருவள்ளுவர். அந்த செம்பொருள்னா என்ன அப்படின்னா ஆன்மா. இப்போ நம்மளுக்கு இருக்கிற உயிர், அதுதான் செம்பொருள். இதை வள்ளலார் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்தில் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருளாம் இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி அப்படிங்கிறார். எம்பொருள் எம்பொருள் என்றே எல்லா சமயத்திற்கும் எல்லா மதத்திற்கும், கிறிஸ்டினுக்கு வேறு சிவப்பு இல்லாத வேறு கலரில் இல்லை, முஸ்லீமுக்கு வேறு இல்லை, எல்லார் உள்ளேயும் அந்த ஆன்மா சிவப்பாக இருக்குது ஆரம்பத்தில். அப்புறம் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. உள்ளொளி ஓங்கிட உயிர் உள்ள நம் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் திருமூலர். அப்போ அந்த உள்ளால் இருக்கிற அந்த ஒளி, அதை அந்த அனுபவம் கிடைச்சவங்க அப்படி எழுதிருக்காங்க. செம்பொருள் சின்மயம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். அந்த செம்பொருளை தான் சின்மயம்னு சொல்லுவார் திருவடி புகழ்ச்சியில். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம், அதுதான் பெரிய பாக்கியம். பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம் பரநாத தத்துவம் தாம் சகச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம். சகச தரிசனம்னா எப்பொழுதும் கடவுள் அருளை எப்பொழுதும் தரிசனம். நம்ம அங்கே போய் தரிசனம், சிதம்பரத்தில் தரிசனம் பார்க்குறோம், அது அப்படிலாம் கிடையாது. இறைவனுடைய தரிசனம் எப்பயும் இருக்குது. பகிரங்கம் அந்தரங்கம். பகிரங்கம்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்தரங்கம்னா தெரியாத இருக்குது. இதை தான் திருவடி புகழ்ச்சியில் பரசிவம் சின்மயம் பூரணம். பூரணம்னா எங்கேயும் சிவபோகம் பாக்கியம். சிவம் சிவம்னா செம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை தான் எம்பொருளாகி எமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே. எம்பொருளாகி எமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே. அகவலில் சொல்லுவார், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறளில் சொன்னதை இவரும் இதே சொல்லுவார். எம்பொருளாகி எமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே. அப்போ செம்பொருள்னா சிவப்பான இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற ஆன்மா, வட்டவான் சுடரே, வட்டமாக இருக்கிற அந்த பொருள். அது அனுபவம். அனுபவத்தில் பார்க்குறவங்களுக்கு தான் இது புரியும். இதை ஃபஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். கடலில் ஒளிந்திருந்த கனல் எழுந்து வந்தார்போல் உடலில் ஒளிந்த சிவம் ஒளி செய்வது எக்காலம். கடல்லேருந்து சூரியன் எப்படி வருது? சிவப்பாக வருது. அப்போ கடலில் ஒளிந்திருந்த கனல் எழுந்து வந்தார்போல் உடலில் ஒளிந்த சிவம் ஒளி செய்வது எக்காலம்னு பத்திரகிரியார்னு ஒரு ஞானி சொல்கிறார். அப்போ கடல்லேருந்து வரும்போது அந்த வட்டவான் சுடரேன்னு வல்லார் சொல்லிருக்காரு இல்லை, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் ஒரு சித்தர் சொல்கிறாரு, காய்ந்த இரும்பு நிறம். இரும்பை உலகத்தில் வச்சு பூதனாக அது எந்த கலரில் இருக்கும்? அந்த கடலில் ஒளிந்திருந்த கனல் எழுந்து வந்தார் போல் அந்த கடல்லேருந்து சூரியன் வரும்போது சிவப்பாக இருக்குது. காய்ந்த இரும்பு நிறம், அதுவும் சிவப்பாக இருக்குது. வட்டவான் சுடரே, அப்போ இந்த நிறம். இன்னொருத்தர் சொல்லுவார், அந்திவண்ணா அரணே சிவனே. அந்தியில் சூரியன் மறையும் போது எப்படி இருக்குது? காலையில் தோன்றும் பொழுது எப்படி இருக்கோ அதேமாரி மறையும் பொழுதும் இருக்கும். இதே இந்த அனுபவம் வந்தால் தான் எங்களுக்கு புரியும். அப்புறம் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே அப்படின்ட்டார். இந்த திருமூலர் ஒரு பாட்டில் நிறம் பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஈசன்
அறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் இன்பம், மரம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் பாவம், புறம்பல காணினும் போற்றிகளாரே அப்படின்றார். எல்லா நிறத்துலேயும் அந்த ஒளி இருக்குது. செம்பொருள் சிவப்பாக இருக்குது, அப்புறம் வெள்ளையாக இருக்குது, அப்புறம் பொன் கலரில் இருக்கும், அப்புறம் மஞ்சள் நிறம், எல்லா நேரத்துலையும் அது இருக்குது. அந்த அனுபவம் பெற்றாதான் அது புரியும். இந்த அனுபவம் இல்லாதவங்க யாரும் தெரியாததால் கடவுளை வந்து ஜோதி அந்த சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே சுடுதலும் இல்லாத ஒன்று துலங்குகின்ற சுடரே அப்படிங்கிறார். இது சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே, அதெல்லாம் வந்து ஏட்டில் எழுதாத மறை. அப்போ இங்கே காட்டுறதோ அங்கே காட்டுறதோ கொளுத்தி கொஞ்ச நேரம் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே. இந்த ஜோதி வந்து கொஞ்ச நேரம் எரியுது, அப்புறம் தொலைஞ்சிடுது. ஒரு தீபத்திலையோ இல்லை ஒரு கற்பூரத்தையோ வச்சு எரியும் போது அது அது எரியிற வரைக்கும் இருக்க, அப்புறம் மறைஞ்சிடுது. ஆனால் நம்ம உள்ளே இருந்த புருவமத்தியில் இருக்கிற அந்த ஜோதி என்னைக்கும் தொலையாது. அது நம்மளை விட்டு தொலைஞ்சதுன்னா நாம் சவமாயிடுவோம். சிவம், அதுதான் சிவம். சிவம் நம்மளை விட்டு போயிட்டுதுன்னா நாம் சவம், உடனே பேச முடியாது, எதுவும் இருக்காது, நார ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அந்த நம்மளுக்கு இருக்கிற உயிர் தான் ஜீவன் என சிவன் என வேறில்லை அப்படின்னாங்க. அப்போ இந்த செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள், என்றும் அழியாத பொருள். புரியுதா? யாராலையும் உருவாக்க முடியாத பொருள், எல்லாரையும் வாழ வைக்கிற பொருள். இது எங்கும் இருக்குது, யாருக்கும் தெரியல. காற்றில் ஈரப்பதம் இருக்குது, காற்றில் ஒளி இருக்குது, காற்றில் வெப்பம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியல. அது மாதிரி தான் இறைவன். இதை தான் வந்து திருக்குறளில் செம்பொருள் அப்படின்ட்டு இருக்காரு. வேறு ஒரு 3 குறளில் செம்பொருள்னு வரும். அதை குறிப்பாக பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அரிது. எங்கும் நிறைந்தே இருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பாப்பாயடி. புதமை சித்தர் சொன்னார். எங்கும் நிறைந்தே இருக்கின்ற ஜோதி, அங்கம்னா உடம்பு, அவங்க நெற்றியை சொல்லாத பொதுவாக அங்கம் அப்படின்ட்டாங்க. நெற்றியில் தேங்குகின்ற நீளமாம் இலக்கினை உற்றிருந்து பாருடா உள்ளிருந்த ஜோதியை பற்றியில் தொடர்ந்தவர் பக்தியில் தொடர்ந்தவர் பரமயமனானவர் அத்தலத்தில் இருந்தவர் அவர் எனக்கு நாதரே. நான் சிவவாக்கியார். நெற்றியில் தேங்குகின்ற நீளமாம் இணைக்கிளை, நீல விளக்கு அப்படின்ட்டார். நீல கலரை, அவருடைய அனுபவம் நீல கலர். அப்புறம் வந்து சூரிய சந்திர ஜோதியன் ஆரியர் புகழ் தரும் அருட்பெரும் ஜோதி. சூரியமாலி சந்திரமாலி கோடி சூரிய பிரகாசம் அப்படின்ட்டார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே வட்டவான் சுடரே. இப்படி வந்து எல்லாம் வந்து யாமறிந்த மதங்கள் பல உலவாம் என்றே யாவினுக்கும் உட்புதைந்த கருத்து ஒன்றே. இந்த ஒரு பொருளை தான் பல பேர் பல விதமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கையறவு இல்லாத நடு கண்புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு தீர நுண்டு நடு நாட்டு ஐயர் மிகை உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. இந்த புருவ மத்தியில் ஒரு பூட்டு இருக்குது, அது வந்து நம்ம கைக்கு தடவி பார்த்து தெரியாது. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு அப்படின்னா கருணை அன்பு தான். ஈரமும் அன்பும் கொண்டு உன்னவர்கள் பொற்றேன். அப்போ எல்லாருமே அந்த புருவ மத்தியில் தான். அதுக்காக தான் அந்த ராமம் போட்டது, பூசை போட்டது, பொட்டு வச்சது எல்லாமே அந்த இடத்துல எதுக்கு அப்படின்னா அதுக்கு தான். அது புரியாத நம்ம இன்னும் வந்து அதை விபூதி கொடுத்துக்கணும், அடுத்தவங்க வச்சுக்கணும், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல உண்மையான ஜோதி நம்ம உள்ள தான் இருக்குது. இதை தான் எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் சொன்னது இந்த பொருள் தான். மெய்ப்பொருள், செம்பொருள், சிவம் இப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம பல நூல்களை படித்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதை இந்த வீடியோவின் மூலயமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த நூல்களையும் வேண்டாலும் படித்து பாருங்கள். எல்லா உயிர்களும் என் குற்று வாழ்க்கை.